சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹமாஸ் ஒரு மோசமான குழு, வெளுத்து வாங்கும் டொனால்ட் ட்ரம்ப், பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிக்கும் ஜனாதிபதி மெக்ரோன் கருத்துக்கு இஸ்ரேல் பதிலடி, மேற்கு ஆசியாவுக்குள் நுழையும் இரண்டாவது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல், ஓமன் பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் நோக்கத்தையும் தீர்வையும் மதிப்பிடுவதாக ஈரான் அறிவிப்பு, மூன்றாம் உலக போரை நோக்கி நகரும் ரஷ்யா உக்ரைன் மோதல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை திரும்பப் பெறுவது தொடர்பாக முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும், இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு அமைப்புகளுடனும் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தைகள் குறித்து வேறு எந்தவிதமான விவரங்களையும் அவர் வெளியிடவில்லை. நிறைய பணைய கைதிகள் திரும்பி வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சிலர் மிகவும் மோசமான நிலையில் திரும்பி வந்தார்கள். அவர்களும் தற்போது நலமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடன் உட்கார்ந்து என்னை போல பேசினால் அவர்கள் கடந்து வந்தவை நம்ப முடியாதவை அப்படின்னு சொல்லி நீங்களும் உணர்வீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் தற்பொழுது பணைய கைதிகள் விவகாரத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகிறோம். நாங்கள் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம், ஹமாஸ் அமைப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். ஆனால் ஹமாஸ் அமைப்பு என்பது ஒரு மோசமான குழு அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பணைய கைதிகளின் குடும்பங்களுக்கு இது போன்ற செய்தியை தெரிவித்திருப்பதாக வைநெட் செய்தித்தளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை ஜூன் மாதத்தில் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரிக்க இருப்பதாக ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்திருக்கின்ற கருத்து இஸ்ரேலில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற சில நாடுகள் இஸ்ரேல் அரசை அங்கீகரிக்க முடியும் என்று ஜனாதிபதி மெக்ரோன் குறிப்பிட்டிருந்தார். மேலும் யாரையும் திருப்திப்படுத்த இதை செய்யவில்லை எனவும், ஒரு கட்டத்தில் அது சரியாக இருக்கும் என தாம் கருதுவதால் இதை செய்வதாகவும் மெக்ரோன் தெரிவித்திருந்தார். இந்தியா உட்பட சுமார் 150 நாடுகள் பாலஸ்தீன ஆதரித்திருக்கின்றன. அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட முதன்மையான மேற்கத்திய நாடுகள் இதுவரை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை. அதேவேளை சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், சிரியா மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலையும் ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோனின் இந்த முடிவுக்கு இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஹிடியோன் சார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பயங்கரவாதத்திற்கான வெகுமதியாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் கற்பனையான ஒரு பாலஸ்தீன நாட்டை எந்த ஒரு நாடும் ஒரு தலைபட்சமாக அங்கீகரிப்பது நாம் அனைவரும் அறிந்த யதார்த்தத்தில் பயங்கரவாதத்திற்கான பரிசாகும் என்றும், ஹமாஸ் படைகளுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஹிடியோன் சார் தெரிவித்திருக்கிறார். இதே மாதிரியான நடவடிக்கைகள் தமது பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஒருபோதும் கொண்டுவராது என குறிப்பிட்டிருக்கின்ற அவர், நேரெதிரான விளைவுகளையே இது ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். 2024 மே மாதம் அயர்லாந்து, நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்தனர். அதைத் தொடர்ந்து ஜூன் மாதத்தில் ஸ்லோவேனியாவும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்தது. ஆனால் தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் மிக முக்கியமான ஐரோப்பிய சக்தியாக பிரான்ஸ் இருக்கு. ஜூன் மாதம் நியூயார்க்கில் நடைபெறுகின்ற ஐநா மாநாட்டில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்றே தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக அரபு நாடான ஏமன் ஹவுத்திகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா கிட்டத்தட்ட தினசரி வான்வழி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இந்த வான்வழி தாக்குதல்களை நடத்துகின்ற மேற்கு ஆசிய பகுதிக்கு அமெரிக்காவினுடைய இரண்டாவது விமானம் தாங்கி கப்பல் சென்றடைந்திருக்கிறது. வியாழக்கிழமை அமெரிக்க மத்திய கட்டளையின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பதிவின்படி F-35C ரகசிய போர் விமானங்களுடன் ஆயுதமேந்திய USS ஹார்ல் வின்சன் அந்த பகுதியில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கின்ற மற்றொரு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS ஹாரி ட்ரூமனுடன் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. USS ஹாரி ட்ரூமன் மீதான தாக்குதல்களை அதிகரித்து பல MQ-9 ட்ரோன்களை வீழ்த்தியதால் ட்ரம்ப் நிர்வாகம் அந்த பகுதியில் தன்னுடைய ராணுவ இருப்பை வலுப்படுத்த முடிவு செய்து இரண்டாவது கப்பலான USS ஹார்ல் வின்சனையும் அனுப்பியிருக்கிறது. ஏமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேலுக்குள் இருக்கின்ற இலக்குகள் மீதான ராணுவ நடவடிக்கைகளையும்
அதிகரித்திருக்கின்றன. கடந்த மாதம் வான்வழி தாக்குதல் தொடங்கியதிலிருந்து ஏமனில் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்கா தாக்கியிருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி AFP செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா ராணுவ நிலைகளை தாக்கியதாக கூறினாலும் குடியிருப்பு பகுதிகள் குறிவைக்கப்படுவதாக தரைவழி அறிக்கைகள் காட்டுகின்றன. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்கள் ஏமனில் மீண்டும் நடந்திருக்கின்றன. ஏமனின் அல்மசீரா தொலைக்காட்சியின்படி இது தலைநகர் சனாவில் குடியிருப்பு மற்றும் விவசாய பகுதிகளை தாக்கி பொருள் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ஈரான் இஸ்லாமிய குடியரசு வரவிருக்கின்ற மறைமுக பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவின் நோக்கம் மற்றும் உறுதியை மதிப்பிட முயல்கிறது என்றும் அதற்கேற்ப பதிலளிக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் கூறியிருக்கிறார். ஓமானில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாக, அதாவது இன்று, சமூக ஊடக தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்ற செய்தி தொடர்பாளர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நேரடி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதன் மூலம் ஈரான் ராஜதந்திரத்திற்கு ஒரு உண்மையான வாய்ப்பை வழங்குவதாகவும் அந்த முடிவை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையுடனும் நேர்மையான விழிப்புடனும் நாங்கள் ராஜதந்திரத்திற்கு ஒரு உண்மையான வாய்ப்பை வழங்குகிறோம். அவர்களின் மோதல் நிறைந்த கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியிலும் எடுக்கப்பட்ட இந்த முடிவை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்றும் இஸ்மாயில் பஹாய் தன்னுடைய பதிவில் கூறியிருக்கிறார். நாங்கள் முன்கூட்டியே தீர்ப்பு வழங்கவில்லை, நாங்கள் கணிக்கவில்லை. மறுபக்கத்தின் நோக்கத்தை மதிப்பிட்டு இந்த சனிக்கிழமை நாங்கள் தீர்வு காண உத்தேசித்திருக்கிறோம் என்றும் நாங்கள் சிந்தித்து அதற்கேற்ப பதிலளிப்போம் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து வருகின்ற போரில் பிரிட்டன் இப்போது நுழைய போகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தி டெலிகிராப் அறிக்கையின்படி பிரிட்டிஷ் துருப்புக்கள் உக்ரைனில் 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தப்படலாம். நட்பு நாடுகளால் விவாதிக்கப்படுகின்ற திட்டங்களின் கீழ் உக்ரைனில் 5 ஆண்டுகளுக்கு துருப்புக்களை நிறுத்துவது குறித்து பிரிட்டன் பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ரஷ்யா எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் மீறுவதை தடுக்கவும், உக்ரைன் மக்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்கவும் ஐரோப்பிய தலைமையிலான படை உக்ரைனுக்கு அனுப்ப என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கு அமைதி காக்கும் படைகளை வழங்க ஏராளமான நாடுகள் தயாராக இருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய்ர் ஸ்டார்மரின் செய்தி தொடர்பாளர் மார்ச் மாதம் தெரிவித்திருந்தார். அதேவேளை பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய்ர் ஸ்டார்மர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை பலமுறை சந்தித்து அவருக்கு ஆதரவளிப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இதேவேளை உக்ரைன் போரில் காயமடைந்த வீரர்களை நேரில் சந்தித்து இளவரசர் ஹரி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இளவரசர் ஹரி உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக போரில் காயமடைந்த வீரர்களுக்கு ஆதரவளிக்க லிவிவ் நகருக்கு யாரும் அறியாத வகையில் திடீர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணம் வியாழக்கிழமை நிகழ்ந்திருக்கிறது. ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட லிவிவ் நகரில் உள்ள சூப்பர் ஹியூமன்ஸ் மையத்திற்கு இளவரசர் ஹாரி சென்றிருக்கின்றார். அங்கு போரில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக செயற்கை உறுப்புகள், மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மற்றும் உளவியல் ஆதரவு போன்ற அத்தியாவசிய மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பயணத்தில் இளவரசர் ஹாரியுடன் அவரது இன்விக்டஸ் கேம்ஸ் அறக்கட்டளையின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திடீர் பயணத்தின் போது சூப்பர் ஹியூமன்ஸ் மையத்தில் நோயாளிகளையும் மருத்துவ ஊழியர்களையும் சந்தித்து போர்க்கால சூழ்நிலையில் வழங்கப்படுகின்ற அத்தியாவசிய உதவிகளையும் இளவரசர் ஹாரி நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார். 2022 பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு பயணம் செய்த பிரித்தானிய அரச குடும்பத்தின் 2வது உறுப்பினர் இளவரசர் ஹாரி என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.